டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நவம்பர் 10ஆம் தேதி இந்தியாவையே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. அதனுடைய பல்வேறு திகீர் பகீர் தகவல்கள் தற்போதைய நிலையில வெளியாகி இருக்கிறது. பிரபல யூனிவர்சிட்டி ஒன்று இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பிரபல பத்திரிகையும் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் அப்டேட் என்ன, வாங்க விரிவா விளக்கமா பார்க்கலாம். நவம்பர் 10ஆம் தேதி மாலை 6:52 மணி அளவில் டெல்லி ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் அருகாமையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில், ஓல்டு டெல்லி செங்கோட்டை அருகாமையில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்படுது. இதில் 15 பேர் கொல்லப்படுறாங்க, 20 பேர் மேலே இதில் காயம் படுறாங்க. இந்த கார் குண்டுவெடிப்பு விபத்தாக இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஒரு சந்தேகம் எழுந்தாலும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற வெடிமருந்து தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வண்டிகள் பல பயன்படுத்தி இருக்காங்க. இதில் குறிப்பாக ஒயிட் கலர் ஹுண்டாய் i20 அப்படிங்கிற காரின் மூலமாகத்தான் இந்த வெடிகுண்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. இதில் விசாரணையில் உமர் அன் நபி அப்படிங்கிறவர் இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்க. அதுல இறந்து போன 15 பேர்களுக்குள்ள ஒருவராக இந்த உமர் இருக்காரு. இந்த உமர் யார் அப்படின்னா ஸ்ரீநகர் புல்வாமா அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர். அதே நேரத்தில் இவர் ஒரு டாக்டர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இவர் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படியான தகவல்கள் எல்லாமே கிடைக்கிறது. அவர் இறந்ததையும் உறுதி செய்துட்டாங்க. அவருடைய மனைவி மூலமாக இவர் தான் இறந்தாரு, உமர் தான் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி இறந்திருக்கார் அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்துறாங்க. இதுல இந்த சம்பவம் டெல்லியில நவம்பர் 10ஆம் தேதி நடப்பதற்கு முந்தைய நிலையில இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போறது அப்படிங்கிறத இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கண்டுபிடித்ததன் மூலமாகத்தான் ஒரு 15 பேருடைய இறப்பு, சுமார் 20 பேருடைய காயத்தோட இந்த பெரிய ஒரு பேராபத்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை மோப்பம் பிடிக்கலைன்னா பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார இந்தியாவில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் 30ஆம் தேதி முசாமில் சகில் கனி அப்படிங்கிறவர் ஹரியானாவில் ஃபரிதாபாத் பகுதியில் வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவரை தூக்குறாங்க. இவர்கிட்ட தொடர்ச்சியான விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் மீது சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் தான் இவரை அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. விசாரணையில் ஈடுபடுறாங்க. இந்த முசாமில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நவம்பர் 8-9 தேதியில் அதே ஹரியானா ஃபரிதாபாத் பகுதியில் அந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அருகாமையில் அவர் தங்கியிருந்த, இந்த முசாமில் தங்கியிருந்த அந்த ரூமில் இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 358 kg ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகளும் 2500 கிலோ அமோனியம் நைட்ரேட்டையும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கைப்பற்றாங்க. இப்படி கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு தகவல் கிடைச்ச உடனே இதற்கான பெரிய ஒரு டீம் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இருந்து செயல்பட்டு இருப்பாங்க. அப்போ இதுல தகவல் கிடைச்ச உடனே தான் உமரை பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஆகிறாரு. ஏன்னா ஏற்கனவே முசாமில் அரெஸ்ட் ஆனதுனால என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதற்கு முந்தைய நிலையில நாம ஒரு தாக்குதலை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நவம்பர் 10ஆம் தேதி செங்கோட்டை அருகாமையில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்படுது. சம்பவம் நடந்த உடனேயே நவம்பர் 10ஆம் தேதி 6:55 7:05 மணிக்குள்ளார அந்த ஸ்பாட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு படைகள் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுகள், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. நவம்பர் 10 8 மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஏ வந்துட்டாங்க, என்எஸ்ஜி ஸ்பாட்டில் இருக்காங்க, எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. விசாரணைகள் தீவிரமாக முடுக்கி விடப்படுது. ஏற்கனவே தகவல் கிடைச்சிருக்கு, இப்போ இங்கே நடந்த தகவல் இந்த அடிப்படையில் விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு. இங்கே நடந்த கோர விபத்து, பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், இது குறித்த தகவல்களை சேகரித்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி விசாரணையில் தீவிரமாக தங்களுடைய கவனத்தை செலுத்துறாங்க. நவம்பர் 12ஆம் தேதி இந்தியாவுடைய அமைச்சரவை யூனியன் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது ஒரு டெரர் இன்சிடென்ட் தான், அதாவது பயங்கரவாதிகளுடைய தாக்குதல். இதில் பல பயங்கரவாதிகளுடைய அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம், பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அமைச்சரவை தகவலை உறுதிப்படுத்துறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இதுல என்ஐஏ எது போன்ற கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம். என்ஐஏவை பொறுத்த வரைக்கும் இந்த
பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் செங்கோட்டை அருகில் மெட்ரோ ஸ்டேஷன் நடந்த தகவலின் அடிப்படையிலையும் ஏற்கனவே கிடைத்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுகளும் அடிப்படையிலுமே D6 ஆபரேஷன் D6 அப்படிங்கிறத நடத்துவதற்கு ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பின் அடிப்படையில் தான் இது போன்ற சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் இந்த D6 ஆபரேஷன் D6 அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அதை மையமாக வச்சு தான் லஷ்கரே தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த நபர்கள், குறிப்பாக டாக்டர்ஸ்களை அதிகமாக பயன்படுத்தி பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு, அதாவது ஹமாஸ் நடத்தக்கூடிய ஹமாஸின் ஸ்டைலின் அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளே இருந்து கொண்டு இந்தியாவின் மீது ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்துவது, ராக்கெட்டை வச்சு தாக்குதல் நடத்துவது, இதுதான் அவர்களுடைய திட்டம். இதற்கான வெடிபொருட்கள், வெடி மருந்துகள் தான் அங்கு எடுத்து செல்லக்கூடிய நிலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கிடைத்த தகவல்கள் டெல்லி செங்கோட்டை அருகில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்த கார் சம்பவம். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி டாக்டர் ஷஹீன் சையத் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து லெக்சரராக இருக்காரு. எங்கே அப்படின்னா அதே கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய உமர் டாக்டராக இருந்த அல்ஃபலாக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி அங்கே தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி, இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க கையில் வந்து ரிஃபைல், அதாவது ஒரு கைத்துப்பாக்கி வச்சிருக்காங்க. இவங்க வந்து லஷ்கரே தொய்பா அப்படிங்கிற அமைப்புடைய உமன்ஸ் விங், அதுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பல பெண்களை ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய வேலைகள், ஆபரேஷனை அரங்கேற்றக்கூடிய வேலைகளில் இந்த டாக்டர் ஷஹீன் சையத் அப்படிங்கிற பெண்மணி மிக முக்கியமான நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்குறாங்க. அதுக்கு முந்தைய நிலையில் நவம்பர் 6ஆம் தேதி டாக்டர் அடீல் அகமட் ராத்தர் அப்படிங்கிறவரை, இவரை பொறுத்த வரைக்கும் அதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் உமருக்கு வந்து பல்வேறு வகையில் உதவிகளை செய்து கொடுக்காங்க இந்த பயங்கரவாதிகளுக்கு. லாஜிஸ்டிக், அதாவது லாஜிஸ்டிக் இடம் செல்லக்கூடிய இடம் மாறி வேறு இடங்களுக்கு செல்வதற்கு லாஜிஸ்டிக் ஏற்பாடுகளை, போக்குவரத்து வசதிகள் பல உதவிகளை செய்து கொடுக்காரு. இவரையும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தூக்குறாங்க. நவம்பர் 12ஆம் தேதி முஃப்தி இர்ஃபான் அகமட், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இவரையும் கைது பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா நௌகாம் அப்படிங்கிற பகுதியில் மசூதியில் ஒரு மத போதகராக இருக்காரு. மத போதகர் அப்படிங்கிற போர்வையில் இருந்து கொண்டே பயங்கரவாத சதி திட்டங்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான மாஸ்டர் மைண்டா இந்த முஃப்தி இர்ஃபான் அகமட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இவர் தான் பெரிய மாஸ்டர் மைண்ட் இந்த ஆபரேஷனுக்கு, அதாவது ஆபரேஷன் D6. இவரையும் வந்து NIA தூக்குறாங்க. நவம்பர் 16ஆம் தேதி அமீர் ரஷீத் அப்படிங்கிறவரையும் தூக்குறாங்க. இவர் ஜம்மு காஷ்மீரோட ரெசிடென்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு. இவரும் இந்த தாக்குதலுக்கு லாஜிஸ்டிக் அண்ட் வெஹிக்கிள்ஸ்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய, இது போன்ற ஏற்பாடுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த டாக்டர் அமீர் ரஷீத்தையும் வந்து NIA தூக்குறாங்க, கைது பண்றாங்க. நவம்பர் 17ஆம் தேதி ஜசீர் பிலால் வானி அப்படிங்கிறவர், இவரை பொறுத்த வரைக்கும் தனீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவருடைய இன்னொரு பேர் தனீஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட், இந்த ஆபரேஷனுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படிங்கிறனால எப்படி சிக்காமல் இதுக்கு டெக்னாலஜி சார்ந்த சப்போர்ட்டுகளை கொடுப்பது அப்படிங்கிற நிலையில் தான் இந்த ஆபரேஷன் D அப்படிங்கிற டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இதில் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டு இறந்து போன உமர், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டாக இருந்த நபர், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டியில் பணியாற்றியவர்கள், அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தவர்கள். அல்ஃபலாக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியுடைய பெயர் வந்து பெரிய அளவில் அடிபடுகிறது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும். அப்போது முழு பார்வையும் வந்து அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி மேலே தான் படுகிறது. அப்போ இந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்கே டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவம் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடிய பணியத்தான் ஆற்றிக்கிட்டு இருக்காங்களா அல்லது பயங்கரவாத செயல்களில் தான் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னா கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்த பல்கலைக்கழகம் அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஜவாத் அகமட் சித்திக் யூனிவர்சிட்டியுடைய சேர்மனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய சேர்மனா இருக்காங்க. அல்ஃபலாக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பல கம்பெனிகள், ஒரு 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. இந்த கம்பெனிகள்லையும் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டரா, ஒன் ஆஃப் த டிரெக்டரா இவர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை போய்கிட்டு இருக்கு. நவம்பர் 18ஆம் தேதி தான் இவர் கைது செய்யப்படுறாங்க.
இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA 2002 அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்யப்படுது. என்ன காரணத்துக்காக மணி லாண்டரிங்குள்ள இவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அல்-ஃபலாக் யூனிவர்சிட்டியில் சுமார் 415 கோடி ரூபாய் வரைக்கும் மணி ஜெனரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது மாணவர்களிடத்துல படித்து முடித்த உடனே இந்தியாவில் பல்வேறு பகுதிகள், வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபண்டு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 415 கோடி ரூபாய் வரைக்கும் இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை டைரெக்டாக யூனிவர்சிட்டியுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்காமல் அவர் மூலமாக நடத்தப்படக்கூடிய ட்ரஸ்ட் மூலமாகத்தான், அதாவது அல்-ஃபலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேமிலி தான் ரன் பண்ணுறாங்க. இந்த ட்ரஸ்ட் மூலமாகத்தான் ஃபண்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த பயங்கரவாத செயல்களுக்கு மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் இடிக்கு கிடைத்த தகவல். இந்த அடிப்படையில் தான் இடி வந்து இங்கே விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அதே நேரத்தில் PMLA 2002 ஆக்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளில் இடி ஈடுபடுறாங்க. ஏன் இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுறார் அப்படின்னா, அதற்கு முந்தைய நிலையிலேயே இவர் தப்பித்து செல்வதற்காக கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு தப்பித்து செல்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் கிடைக்குது. இந்த அடிப்படையில் தான் இவர் தப்பித்து செல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இவரை கைது செய்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அல்-ஃபலாக் குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோலிங் மைண்ட், இவர் தான் மிக மிக முக்கியமான ஒரு நபர். அதனால் இவர் தப்பிச்சு செல்லக்கூடாது. அதனால தான் இடியை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்கிறாங்க, கைது செய்கிறாங்க. இதில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட உமர், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்-ஃபலாக் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான். அப்போ இந்த அல்-ஃபலாக் யூனிவர்சிட்டி ஒரு பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கிறதா, அங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கான பயிற்சியை தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, ஆப்ரேஷன்களை நிறைவேற்ற இருக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜவாட் அகமது சித்திக் அப்படிங்கிறவர் வந்து இடி ரைடு நடந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கைது செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த அடிப்படையில் நவம்பர் 19 இடி வந்து கோர்ட்டில் வந்து இவங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 13 நாட்கள் இடி இவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது டிசம்பர் 1 வரைக்கும் இந்த ஜவாட் அகமது சித்திக்கை பொறுத்த வரைக்கும் இடியுடைய கஸ்டடியில் இருப்பாங்க, விசாரணைகள் மேற்கொள்வாங்க. இந்த ஜவாட் அகமது சித்திக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மிக மிக முக்கியமானதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியவங்க தான் D6 ஆப்ரேஷன் D6 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்தியாவுக்குள்ளே இருந்தே இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல், ராக்கெட் தாக்குதல், அதாவது பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நாட்டில் இருந்து ஈடுபடுவாங்க, பார்டரில் எல்லைகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதிகள் வேறு நாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவாளர்கள், தங்களுக்கு ஆதரவான நபர்களை வச்சு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ட்ரோன் தாக்குதல், ராக்கெட் தாக்குதலை நிகழ்த்துவது. அப்போ இதை முறியடிப்பதற்கு பெரிய அளவில் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகும். ஏன்னா நம்ம மக்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு தாக்குதல். இது போன்ற நிகழ்வின் அடிப்படையில் தான் இவர் ஜவாட் அகமது கைது செய்யப்பட்டிருக்கார். அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே மிக முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிற நிலையில தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்னொரு பத்திரிகையும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அங்கும் வந்து ரைடுகள் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இதுவும் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக பார்க்கப்படுது. அப்போ அது குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது நவம்பர் 20 காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் SIA ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, காஷ்மீரில் இருக்கக்கூடிய SIAவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து விசாரணையில் ஈடுபடுறாங்க. காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஈடுபடுறாங்க. என்ன அப்படின்னா டெரர் மாடல் ப்ரோ, தீவிரவாதிகள் கூட இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற நிலையிலையும் ஈடுபடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆன்டி இந்தியா அப்படிங்கிற நிலையில தான் இந்த பத்திரிகை ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையில தான் இந்த காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது பொதுவான பார்வையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த SIAவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில கவர்னரால கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் இது போன்ற இந்த காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில விசாரணையில ஈடுபடுறாங்க. அப்படி விசாரணையில ஈடுபடும் போது, அங்க தேடுதல் வேட்டையில ஈடுபடும் போதுதான் இந்த பத்திரிகை அலுவலகத்துக்குள்ளேயே வந்து கைத்துப்பாக்கிகளுக்கான ரவுண்ட்ஸுகள், பிஸ்டோல் ரவுண்ட்ஸுகள், அதே நேரத்தில் வந்து கையெறி குண்டுகள், ஹேண்ட் கிரனேட், பின்ஸ்,
எல்லாமே ரிவால்வர் எல்லாமே அங்க கைப்பற்றாங்க. அதாவது ஒரு பத்திரிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க பேப்பர், இங்கு அல்லது கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள், துப்பாக்கி குண்டுகள் எல்லாமே கைப்பற்றப்படுது. இது பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இந்த பத்திரிகையை எடுத்துக்கிட்டோம்னா, காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை எடுத்துக்கிட்டோம்னா இதை யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்தா அனுராதா பேசின் பிரபோத் ஜம்வால் அப்படிங்கிறவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல இருந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் கிடையாது. இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்ஏல இருந்து அங்க இருந்துகிட்ட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காஷ்மீரி டைம்ஸ் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா பெட் பேசின் அப்படிங்கிறவர் 1929ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 1954ல வீக்லியா வந்துட்டு இருந்தது. 1964ல டெய்லி நியூஸ் பேப்பரா மாறுது. தினசரி நியூஸ் பேப்பராக பிரிண்ட் மீடியாவாக செயல்பட்டு இருக்குது. 2020 2021ல இந்த டெய்லி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுது. அதாவது பிசிக்கல் பிரிண்ட் எடிஷன், பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறத ஸ்டாப் பண்றாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனா செயல்பட்டு இருக்கு. அதாவது ஆன்லைன்ல மட்டுமே இந்த காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிறது நியூஸை கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில பிரிண்ட் மீடியாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆன்லைன் எடிஷன் மட்டும் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து நாம ஏற்கனவே சொன்னது போலதான் ஆர்டிகிள் 370 காஷ்மீர்ல கொண்டு வந்த காலகட்டத்திலையும் அதற்கு எதிரான தகவல்களை பெரிய அளவில் இந்த பத்திரிகை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதெல்லாம் இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் கொண்டு வரப்படுதோ அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவது. இப்போ ஜம்மு காஷ்மீர்னா நமக்கு தெரியும், அங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களும் பெருமளவில் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவர்களை வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய வேலையில தான் ஈடுபடுவாங்க. ஆன்டி இந்தியா அப்படிங்கிற நிலையில பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில, பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலான செய்திகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இங்கும் விசாரணை தேடுதல் வேட்டை அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தும் போதுதான் அங்க வந்து கையெறி குண்டுகள், கைத்துப்பாக்கிகள், பிஸ்டோலுக்கான ரவுண்ட்ஸ்கள் எல்லாமே பெருமளவு கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையுடைய பங்கு இந்த பயங்கரவாத தாக்குதலில் எந்த அளவில் இருக்க போகிறது, அல்லது இவருடைய பங்கு பெரிய அளவில் இருக்கிறதா, அல்லது இவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்போ என்ஐஏவை பொறுத்த வரைக்கும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள், செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.